Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நான் ஆய்வு செய்து பார்த்தேன். மிகப்பெரிய சாதனைகளை செய்து விட்டு போயிருக்கிறார். இந்த தமிழ் மண்ணிற்கு தந்து விட்டு போயிருக்கிறார். அவர் ஆரிய குலத்தை சேர்ந்தவர்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆரிய வந்தேரின்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசினார்கள். ஆனால் அவர் அந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தமிழர்களுக்காக, தமிழில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக போராடியவர். தமிழுக்கு தேவை செய்த திருஞான சம்பந்த திராவிட சிசு என்றால் தமிழர்களுக்கு நன்மை செய்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஒரு திராவிட சிசு தான். அவருக்கு மதம் இல்லை, அவருக்கு ஜாதி இல்லை, அவருக்கு எதிரிகளே இல்லை. எதிரிக்கும் அருளினார். ஒரு காலத்தில் தன்னை பற்றி மிக மோசமான தாக்குதலை நடத்திய காளிமுத்து அவருக்காக கண்ணீர் இருக்கிறார். அதில் அவருடைய மனித நேய பண்பை நான் பார்த்தேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை பார்த்து இவ்வாறு திடீரென்று அவர் இறந்து போவார் என்று நினைக்கவில்லை என்று கண்ணீர் ஊத்தார். ஆக அவர் பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்று சொல்கிற திருமூலரின் வார்த்தைகளை செஞ்சார். புரட்சித் தலைவி அம்மாவை ஒரு நல்ல நிர்வாகியாகவும் அவங்கள பார்த்தேன். எப்படின்னா, நான் நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கின்னு ஒரு திரைப்படம், இஸ்லாமியர்களை பற்றி இழிவான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறதுங்கிறது தொடர்பான ஒரு சர்ச்சை இருந்துச்சு. அப்போ அந்த திரைப்படத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தடை விதித்தார்கள். இஸ்லாமியர்களை புண்படுத்துகிற விதமாக அந்த வசனங்கள் இருக்குது, காட்சி அமைப்புகள் இருக்கணும்னு அதை நீக்காவிட்டால் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாதுன்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க. அது இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, நாட்டில் இன்றைக்கு அவரை இந்துத்துவ தலைவர்லாம் சிலவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர்கள் கிறிஸ்தவ பண்பை மதித்தார். கிறிஸ்துமஸ் விழாவை அவருடைய வீட்டிலே நடத்தியவர். அது மாதிரி இஸ்லாமியர்கள் மனம் புண்படுகிற போது அதற்காக போராடியவர். ஒரு நல்ல தலைவருக்கு என்ன அழகுன்னா, அவர் ஆளுகிற அந்த மண்ணை நேசிக்கணும், மக்கள் மீது பரிவு இருக்கணும். அது ரெண்டும் கொண்டவர் தான் புரட்சி தலைவி அம்மா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காவிரி பிரச்சனை அதை தீர்வுகிற திசையை நோக்கி அவர் நகர்ந்தார். எனவே தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை அரசிதழில் வெளிவர செய்தார். புரட்சி தலைவி அம்மா வாழும்போதும் ஒரு சரித்திரம், மறைந்த போதும் ஒரு சரித்திரம். எனவே மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சிலே கலந்திருப்பாள் என்கிற வண்ணம், இந்த கவிதைகள் வரிகளை மெய்ப்பிக்கிற வண்ணம் அவர் எங்கெங்கும் நிறைந்திருக்கிறார். தமிழக மக்களுடைய எண்ணங்களில் இணைந்திருக்கிறார். அவர் என்றென்றும் அவர் வாழ்வார். ஜெயலலிதா அம்மான்னு பெயர் சொன்ன உடனே முதல்ல உங்க நினைவுக்கு ஒரு விஷயம் என்ன சார்? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அவங்கள பற்றி ஒரு கவிதை எழுதினேன். நமக்கான வெயிலை அவர் சுமந்து தனக்கான நிழலை தமிழர்களுக்கு தந்தவர் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். புரட்சி தலைவி அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா? வலம்பூர் ஜான், கவிஞர், பத்திரிகையாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். வலம்பூர் ஜான் என்னுடைய பக்கத்து ஊருக்காரர். நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது அவரை விடுமுறை காலங்களில் பார்க்குற வழக்கம். அப்படி பார்க்கும்போது ஒரு முறை அவர் அன்றைக்கு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதில் தான் எனக்கு அவங்க அறிமுகமானாங்க. அந்த தாய் பத்திரிகையில் அவங்க ஒரு தொடர் எழுதினாங்க. அந்த தொடரை அந்த பர்டிகுலர் வாரத்துக்குள்ளே அந்த பேப்பர் அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு என்னை அனுப்புனார். அப்போ தான் முதல்ல புரட்சி தலைவி அவர்களே எனக்கு அறிமுகம். அதற்கு பிறகு இந்த இயக்கத்தில் இருந்தேன், நிறைய பதவிகள் வந்தேன். அதற்கு அப்புறம் முதல்ல 2006 அதிமுக ஆட்சி பொறுப்பை இழந்திருந்த சமயம் கிறிஸ்மஸ் விழா ஒன்றை அவருடைய வீட்டில் நடத்தணும்னு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தேன், ஒரு கடிதம் மூலமாக கொடுத்தேன். அந்த சமயம்தான் அதிமுக விட்டு வெளியே வேறு கட்சியில் இருந்து புதிதாக அப்போ தான் ஜேசிடி பிரபாகரன் அதிமுகவில் இணைந்த நேரம். அவர் முந்தைய அதிமுகவில் ரொம்ப வருஷம் இருந்தார், இடையில் அதிமுக விட்டு பிரிந்திருந்தார், மீண்டும் இணைந்த நேரம். அவரும் ஒரு கடிதம் கொடுத்துருப்பார் போல இருக்குது. அம்மா அதை கன்சிடர் பண்ணி அவங்க வீட்டிலே ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நடத்துவோம் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. ஒரு கிறிஸ்மஸ் விழா அவர்களுடைய வீட்டில் நடைபெற்றது. மிக எளிமையாக அதிமுகவில் இருக்க மூத்த கிறிஸ்தவ தலைவர்கள் சிலர் அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் பாடுகிற கிறிஸ்மஸ் பாடல்களை அச்சர பிசகாமல் வார்த்தை உபயோகம் பிரயோகம் எல்லாம் வச்சு பாடினாங்க. நான் அதை பார்த்து ஆச்சரியத்தோடு விரிய பார்த்துக்கிட்டு இருந்தோடனே அந்த பாடல் முடிந்ததும், ஏன் இப்படி பார்க்குறீங்க, எனக்கு எல்லா சாங்கும் கிறிஸ்மஸ் சாங் எனக்கு தெரியும், நான் கான்வெண்ட்டில் படிக்கும்போதே இந்த பாடல்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்மஸ்னாலே அவங்க ரொம்ப குதூகலமாகிடுவாங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் நான் அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறது வழக்கம். ஏன்னா கிறிஸ்மஸுங்கிறது ஜாய் ஆஃப் கிஃப்டிங். ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு அது மாதிரி பரிசு பொருள் கொடுக்குற வழக்கத்தில் ஒரு வருடம் கொடுத்துருந்தேன்.
அப்போ ட்ரேட் சென்டரில் ஒரு கிறிஸ்மஸ் விழா நடைபெற்றது. அந்த விழா முடிந்து வெளியே வருகிற போது இன்னொரு கிஃப்ட் பேக்கோடு நான் நின்றுருந்தேன். அது சாக்லேட் பாக்ஸ். அம்மா வண்டியை நிறுத்தி, ஏற்கனவே தான் நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்களே, இன்னொன்று திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், கிறிஸ்மஸ் இஸ் நத்திங் பட் ஜாய் ஆஃப் கிஃப்டிங்மா, அதனால் அகைன் ஐ எம் கிவிங் திஸ் கிஃப்ட்டுமானோன்னே அவங்க வந்து வெரி நைஸ் அப்படின்னு அது ரொம்ப என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சாக்லேட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்பொழுது ஒரு குழந்தை மனதை பார்த்தேன். ஒரு நல்ல நிர்வாகியாகவும் அவங்கள பார்த்தேன். எப்படின்னா, நான் அரசு வழக்கறிஞராக, சிறப்பு அரசு வழக்கறிஞராக, ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடராக அம்மா என்னை போட்டிருந்தாங்க. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கவர்மெண்ட் ப்ளீடர். அந்த சமயத்தில் நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கின்னு ஒரு திரைப்படம், அது ரொம்ப சர்ச்சை. அந்த திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை பற்றி இழிவான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறதுங்கிறது தொடர்பான ஒரு சர்ச்சை இருந்துச்சு. அந்த வழக்கு, அது தொடர்பான ஒரு வழக்கு, அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து சென்சார் சர்டிஃபிகேட்டில் அதுக்கு யூ கொடுத்தது தப்பு, அதில் சர்ச்சையான சில காட்சிகள் அமைப்புகள் இருக்குது, அது எங்கள் மனதை புண்படுத்துவதாக இருக்குதுன்னு ஒரு வழக்கு போட்டார். நான் தான் அரசு தரப்பு வழக்கறிஞர். நான் நீதிமன்றத்தில் சொன்னேன், ஒரு படம் சென்சார் ஆன பிறகு அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த பொறுப்பும் அதில் இல்லை, எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு என்னோடய வாதத்தை வைத்தேன். இது மறுநாள் காலை பேப்பர்களில் வந்துச்சு. உடனே இதை படித்த அம்மா அவர்கள் அன்றைக்கு இருந்த அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் நவநீத கிருஷ்ணனை தொலைபேசியில் அழைத்து, இன்பதுரை என்ன இப்படி பேசியிருக்காரு, அப்படி கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது, அவருக்கு நீங்கள் இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அட்வொகேட் ஜெனரல் என்னை அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு அழைத்து, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது, எப்படின்னா ஒரு சென்சார் போர்டு கொடுத்துட்டுங்கிறதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதனால் அந்த தேட்டர் முன்னால் கலவரம் நடந்தால் அது லா அண்ட் ஆர்டரில் வந்துடுது, எனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்பொழுது அவருடைய சட்ட அறிவை பார்த்தேன். அந்த வழக்கு வருகிற போது நாங்கள் சொன்னோம், எப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட படத்தரப்பினரையும், விஜய் அந்த துப்பாக்கி படத்தினுடைய குழுவினரையும், இயக்குனரையும், ப்ரொடியூசரையும், இஸ்லாமிய பெருமக்களையும் அழைத்து பேசி அன்றைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி அவர் முன்பாக ஒரு பேச்சுவார்த்தையில் நடத்ததெல்லாம் நீதிமன்றத்தில் சொன்னோம். அந்த படம் நீதிமன்றத்தில் முதலில் திரையிடப்பட்ட திரைப்படமும் அதுதான். அதில் விஜய் ஒரு ஜென்டில்மேன். என்னென்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசாங்கம் இதில் வந்து இஸ்லாமியர்களை புண்படுத்துகிற விஷயம் இருக்குது, எனவே அதை நீக்கி விடுங்கள் என்று சொன்னோன்னு நீக்கியவர்கள் விஜய். எனவே தான் அந்த படம் வந்து பிரச்சனை இல்லாமல் போச்சு. இதில் ஒரு நல்ல நிர்வாகியை புரட்சித் தலைவி அம்மாவை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதே போன்று விஸ்வரூபம்னு ஒரு திரைப்படம், அப்பொழுது நான் ஸ்பெஷல் கவர்மெண்ட் பிளேயர், நான் தான் கோர்ட் இன்சார்ஜ், என்னுடைய கோர்ட்டில் தான் வருது. அப்போ அந்த விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தடை விதித்தார்கள். ஏன்னா இஸ்லாமிய அமைப்பு சொல்லுது, இஸ்லாமியர்களை புண்படுத்துகிற விதமாக அந்த வசனங்கள் இருக்குது, காட்சி அமைப்புகள் இருக்கணுன்னே அதை நீக்காவிட்டால் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாதுன்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க. அந்த ஆர்டர் மேலே நீதிமன்றத்துக்கு வருகிற போது பெஞ்ச் வரை சென்று போராடி அந்த உத்தரவை அரசுக்கு சாதகமாக பெற்றுத்தந்தோம். அது இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, நாட்டில் வந்து இன்றைக்கு அவரை இந்துத்துவ தலைவர்லாம் சிலவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு கிறிஸ்தவ பண்பை மதித்தார், கிறிஸ்மஸ் விழாவை அவருடைய வீட்டிலே நடத்தியவர். அது மாதிரி இஸ்லாமியர்கள் மனம் புண்படுகிற போது அதற்காக போராடியவர். அதை தன்னுடைய அரசாங்கத்தில் அந்த இஸ்லாமியர்களுடைய குரல், அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த படத்தை நிறுத்தியவர். வேறு தனிப்பட்ட விரோதம் இல்லை. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பு ஈரோடு இடைத்தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் இதை வந்து அம்மா என்னை பழி வாங்கி விட்டாருங்கிற மாதிரி கொண்டு சொன்னார். அப்பொழுது அவருக்கு கரம் கொடுத்தவர் கருணாநிதின்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், பொய் சொல்லாதீங்க கமலஹாசன், அம்மா உங்களை அழைத்து சொன்னாங்க, நீங்கள் அந்த படங்களை வெட்டலைன்னா நீதிமன்றம் தான் தடை செய்தது. அதற்கு பிறகு கருணாநிதி உங்களுக்கு கை கொடுத்தார் என்றால், அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருணாநிதி குரல் கொடுத்தார் என்று ஆகிறது. அது உண்மையை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏனென்றால் எல்லாரும் சமமாக பாதித்தவங்க. ஏன் திருமூலர் சொல்லியிருக்கார், பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படின்னு. அதையும் அவங்கள்ட்ட நான் பார்த்தேன். திரு காளிமுத்து அவர்கள், அவர் வந்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய தலைவர், சபாநாயகராக இருந்தவர். அவர் ஒரு காலத்தில் அம்மாவை வந்து மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்தவர். அவருக்கு பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேங்கிற மாதிரி அவருக்கும் பதவி கொடுத்தார். அவர் மீது திராவிட முன்னேற்ற கழக அரசு 2006 தான் ஒரு வழக்கு போட்டது. அந்த வழக்கு பதிய போகிறார்கள் என்ற தகவல் எனக்கு கிடைத்ததும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்றேன். உடனே சட்ட ரீதியாக அவரை காப்பாற்றுகிற வேலையில் நீங்கள் இறங்கணும்னு சொன்னாங்க. இந்த தகவலை புரட்சித் தலைவி அம்மாட்ட கொண்டு போய் சொன்னது யார் தெரியுமா? இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு. அவர்கிட்ட தான், அவர் எங்களுக்கு அப்போ மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் உடனே புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு திரு காளிமுத்து அவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அப்போ இதை வந்து புரட்சித் தலைவர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சட்ட ரீதியாக அதை அணுகி அவர்களை பாதுகாக்க வேணும் அப்படின்னு. அப்பொழுது தான் அவர் வந்து
இதய சிகிச்சை பெற்று வந்தார். அதனால் இதய நோயில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். எனவே இப்போ அவரை கைது செய்யப்பட்டால், சிறைக்கு சென்றால் தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்படும்னு அவர் அஞ்சினார். எனவே அவருக்கு ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்கு முன்பாக அவருக்கு நோய் இருக்கிறது, இதய நோய் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நீதிமன்றத்தில் வைப்பதற்காக நாங்கள் ஒரு உபாயம் செஞ்சோம். என்னென்னா அவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அவரை அட்மிட் பண்ண பிறகு எதிர்பார்த்த மாதிரி அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம், அந்த வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாகவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னோம். உடனே திரு காளிமுத்து அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. அதற்கு பிறகும் திமுக அரசு அவரை விடலை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவோட அவர் நெருக்கமாக இருக்காருங்கிறதுக்காக அப்பொழுது மதுரையில் மதுரை மேற்கு தொகுதின்னு நினைக்கிறேன், அதில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அதில் காளிமுத்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த வழக்கு போடப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை பதிவு செய்தது. எனவே அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்னென்னா, நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்பாக 7 நாள் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு. அவரை அழைச்சிட்டு டெய்லி லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆஜராக போவோம். ஆனால் அவர் மனதளவில் நொறுங்கி போயிட்டார். தன் மீது இப்படி ஒரு பொய்யான வழக்கை தாக்கல் செய்து விட்டார்களே திமுகவினர் என்று அவருக்கு ஒரு மன வேதனையில் உண்மையிலே உடல்நலக்குறைவாகிவிட்டார். ஏற்கனவே அவர் ஹார்ட் எயில்மெண்ட்டில் இருந்தார், உடல்நலக்குறைவாகிவிட்டார். உடனே அவருடைய குடும்பத்தார் அவரை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. 4-5 நாளுக்கு பின்பு எதிர்பாராத விதமாக அவர் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய உடல் அவருடைய வீடு அண்ணா நகர் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சீமான் இருக்கார் இல்லையா, சீமானுடைய மனைவி திருமதி கயல்விழி, அப்போது அவர் கல்லூரி மாணவி, மிக கதறி அழுகிறார். யாராலும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காளிமுத்து அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அங்கே வந்தார். வந்ததும் இந்த கயல்விழியை தேற்றினார், குடும்பத்தாரை தேற்றினார். அங்கிருந்த நானும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அங்கே இருந்தோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை பார்த்து, நான் வழக்கிற்காக நீங்கள் நீதிமன்றத்திலே மருத்துவமனையில் அவரை அனுமதித்து விட்டீர்களோ என்று நான் நினைத்தேன். நான் இவ்வாறு திடீரென்று அவர் இறந்து போவார் என்று நினைக்கவில்லை என்று கண்ணீர் ஊத்தார். ஆக அவர் பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்று சொல்கிற அந்த திருமூலரின் வார்த்தைகளை அவர் செஞ்சார். ஒரு காலத்தில் தன்னை பற்றி மிக மோசமான தாக்குதலை நடத்திய காளிமுத்து அவருக்காக கண்ணீர் இருக்கிறார். அதில் அவருடைய மனித நேய பண்பை நான் பார்த்தேன். ஆக அவருக்கு மதம் இல்லை, அவருக்கு ஜாதி இல்லை, அவருக்கு எதிரிகளே இல்லை, எதிரிக்கும் அருளினார். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது போடப்பட்ட மிக முக்கியமான வழக்கு டான்சி வழக்கு. அந்த வழக்குக்கு பின்னணியில் இருந்தவர்கள் ஒரு குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினர்களுக்கு பதவி கொடுத்தார். அதுதான். ஆக தன்னை நேசிக்கிறவர்களையும் பகையுங்கள்ங்கிறது பைபிள் வசனம், பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேங்கிறது திருமூலருடைய வார்த்தை. இதையும் அவர் செய்து காட்டினார். இதையெல்லாம் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் என்னை ஒரு அரசியல்வாதியாக பார்க்க வேண்டாம். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன், ஐ எம் அ பொலிட்டிக்கல் திங்கர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நான் ஆய்வு செய்து பார்த்தேன். மிகப்பெரிய சாதனைகளை செய்து விட்டு போயிருக்கிறார். இந்த தமிழ் மண்ணிற்கு தந்து விட்டு போயிருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி தமிழ்நாட்டில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அரசியலிலும் சமுதாய வாழ்க்கையிலும் பிராமணர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போதிய வாய்ப்போ வசதிகளோ ஒதுக்கீடுகளோ படிப்பிலோ அல்லது சமுதாய நடவடிக்கைகளோ இல்லைங்கிற ஒரு குரல் இருந்துச்சு. அதுக்காக தான் நீதி கட்சி உருவாச்சு. நீதி கட்சியினுடைய பிரதான நோக்கமே கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடு தான் அவங்களுடைய நோக்கம். அதுதான் பின்பு திராவிட இயக்கமாக வந்தது. அதை சட்டப்படி செய்து காமித்து அதற்கு சட்ட பாதுகாப்பையும் பெற்று தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவரை என்ன சொல்கிறாங்க, அவர் ஆரிய குலத்தை சேர்ந்தவர்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆரிய வந்தேரின்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசினார்கள். ஆனால் அவர் அந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தமிழர்களுக்காக, தமிழில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக போராடியவர். எனவே தான் ஏற்கனவே நீங்கள் திராவிட சிசுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திராவிட சிசுனா ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைப்பாராம். எதற்காக என்றால், ஆதிசங்கரும் இந்து மத கொள்கைகளை பரப்பியவர், திருஞான சம்பந்தரும் இந்து மத கொள்கைகளை பரப்பியவர் தான். ஆனால் ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்திலே தான் தன்னுடைய போதனைகளை செய்து கொண்டிருந்தார் என்றும், அதே நேரத்தில் அந்த பக்தி மார்க்கத்தை, அந்த போதனைகளை, அந்த இறைவனை நோக்கி அருளுகிற பாடல்களை தமிழில் செய்தவர் திருஞான சம்பந்தர். எனவே ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்று அழைத்தார்கள். ஆனால் தமிழுக்கு சேவை செய்த தமிழுக்கு சேவை செய்த திருஞான சம்பந்தர் திராவிட சிசு என்றால், தமிழர்களுக்கு நன்மை செய்த
புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஒரு திராவிட சிசுதான் என்பது என்னுடைய திரிபு. அம்பேத்கரை படிக்கிறோம். அம்பேத்கரை படிக்கும்போது, அம்பேத்கருடைய வரலாற்றில் படிக்கும்போது அவர் பள்ளி பருவத்தில் மதிய உணவு அருந்தும்போது ஜாதி இதுக்களிலிருந்து அவரை பிரித்து, ஏனென்றால் அவர் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதனால் தனியாக உட்கார வச்சு சாக்க விரித்து அங்கே உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க என்று கண்ணீர் மல்க, அதை படிக்கும்போதே கண்ணீர் வரும். அப்படி அந்த காலத்தில் இருந்தது என்றார். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் என்னாச்சுன்னா, அதாவது அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிதா. அதுபடி தான் இந்த அரசாங்கம், இப்போ நம்மளுடைய ஜனநாயக நாடு நடைபெற்றிருக்கிற இந்தியா அந்த அரசியலமைப்பு சட்ட அச்சாணியை வைத்து தான் இயங்குகிறது. அதன்படி அந்த அரசியலமைப்பு சட்டம் தந்த பதவியின்படி அரசியலமைப்பு சட்ட பதவியை வகித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்பேத்கர் வாழ்க்கையில் என்ன தாழ்த்தப்பட்டவருங்கனால அவங்க தனியாக உட்காந்து வச்சு சாப்பிட வச்சாங்கல்ல, அப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தில் பட்டியலினத்தில் பிறந்த ஒரு பெண்ணையே பிள்ளைகளுக்கு சோறு போடுகிற சத்துணவு அமைச்சராக சரோஜா அவர்களை நியமித்தது. இதுதானே சீர்திருத்தம், இதுதானே திராவிடம், இதுதானே அம்பேத்கரியம் என்பதனால் அவர் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கிறார். ஒரு நல்ல தலைவருக்கு என்ன அழகுன்னா, அவர் ஆளுகிற அந்த மண்ணை நேசிக்கணும், மக்கள் மீது பரிவு இருக்கணும். அது ரெண்டும் ஒன்றாக கொண்டவர் தான் புரட்சித் தலைவி அம்மா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காவிரி பிரச்சனை, அந்த காவிரி பிரச்சனை 2024 ஒரு ஒப்பந்தம், அந்த 50 ஆண்டுகளில் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்கணும். ஆனால் அன்றைக்கி இருந்த கருணாநிதி அரசு 74 அது புதுப்பிக்கலை. இதுதான் அந்த பிரச்சனையோடைய மூலம். சரி, கருணாநிதியை திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால காவிரி பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லை, அதை தீர்வுகிற திசையை நோக்கி அவர் நகர்ந்தார். எனவே தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை அரசிதழில் வெளிவர செய்தார். அரசியல் வெளிவந்த அன்னைக்கு சொன்னார், என் வாழ்வில் மிக சிறந்த நாள் என்று நான் இதை நினைக்கிறேன். அப்போ தமிழ் மண்ணை அவர் நேசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களை நேசித்தார், இங்கே நாட்டு மக்களை நேசித்தார். எனவே தான் இந்த இடஒதுக்கீடு சட்டம் அது 69 தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணையில் சேர்த்து அதுக்கு சட்ட பாதுகாப்பை பெற்று தருகிறார். எனவே தான் அவர் தலைவர், எனவே தான் அவரை கொண்டாடுகிறோம். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க அவரை நினைவு கொள்வது, அவரை பற்றி சொன்னதும் எது நினைவுக்கு வருகிறதுனா இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. அதே போல் ஒரு தலைவரை நாம் பார்ப்பது அரிது. அந்த வழியில் நான் சொன்னேன், ஒரு தலைவனுக்கு அழகு மண்ணை நேசிக்கணும், மக்கள் மீது பரிவு இருக்கணும். எனவே தான் அதே வழியில் வந்த அண்ணன் எடப்பாடியார் 7.5 இடஒதுக்கீடு சட்டம் என்று உள்ஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வரார். ஏன்னா யாரும் இனிமேல் மருத்துவ படிப்பு ஏழைகளினுடைய கனவாகிவிடும். அவர் ஆகக்கூடாது என்பதற்காக அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளியவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர், வாழ வழி இல்லாதவர்கள், அவர் வீட்டு பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி இத்தனை பேர், வருடத்திற்கு 800 பேர் மருத்துவக் கல்லூரியில் பெறுகிறார் என்றால் புரட்சித் தலைவி அம்மா போட்டு வைத்த பாதை. அந்த வழியில் 7.5 இடஒதுக்கீடு. அது மட்டும் இல்லாமல் காவிரிக்காக புரட்சித் தலைவி அம்மா பொன்னியின் செல்வின்னு சொல்கிறோம். அந்த காவிரியை மீட்டு தந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதை உறுதி செய்து அங்கே விவசாயம் நடக்கணும்னா அங்கே மீத்தேன் எடுக்கிறேன், அங்கே கிராபைட் எடுக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற நச்சு முதலாளிகள் அந்த இடத்தை, அந்த விவசாய நிலத்தை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் வேளாண் பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வர பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார். எனவே புரட்சித் தலைவி அம்மா வழியில் வந்த எடப்பாடியார் உடைய பின்னால் இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த நாள் தமிழர்களுக்கு ஒரு கண்ணீர் உகுத்த நாள். நம்ம அப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அடக்கம் செய்வதற்காக மெரினா கடற்கரையில் கூடியிருந்தோம். அப்பொழுது விட்ட கண்ணீர் தான் கடலாக மாறிவிட்டதோ என்ற அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் அவர் மறைந்து இத்தனை வருடம் ஆகிறது. இன்னும் புரட்சி அம்மா இருந்திருந்தா என்று தமிழகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் அம்மாவை நினைவு கூறுகிற பண்பு தமிழர்களுக்கு இருக்கிறது. எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்று நம்மோடு இல்லை, நம்மை விட்டு அவர் மறைந்து விட்டார். ஆனாலும் தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவரை நினைவுபடுத்துகிற நிலை இருக்கிறது. அதுதான் அவருடைய சாதனை. ஆக புரட்சித் தலைவி அம்மா வாழும்போதும் ஒரு சரித்திரம், மறைந்த போதும் ஒரு சரித்திரம். எனவே மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சிலே கலந்திருப்பாள் என்கிற வண்ணம், இந்த கவிதைகள் வரிகளை மெய்ப்பிக்கிற வண்ணம் அவர் எங்கெங்கும் நிறைந்திருக்கிறார். தமிழக மக்களுடைய எண்ணங்களில் நிறைந்திருக்கிறார். அவர் என்றென்றும் அவர் வாழ்வார்.